தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஏன் இந்த கெஷம் தீவை மட்டும் குண்டு போடுறது அப்படின்னு கேட்டா, இதில் உலகத்திற்கு தெரியாத பல ரகசியங்கள் புரிந்திருக்கு. என்ன ரகசியம்? இதுதான் நீங்க கேட்கணும். இதுல என்ன ரகசியம்னா, ஈரான் இந்த கெஷம் தீவுகள்ல யாராலும் கண்டுபிடிக்க முடியாத பல கிலோமீட்டருக்கு மேலான நிலத்தடி சுரங்கங்களை அமைத்திருக்கிறார்கள். ராணுவத்துக்கு தேவையான அதுதான் உள்ள யாரும் போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போனா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி விட்டுருவாங்க. இதுல பயங்கரமாக சீனா அல்ல வடகொரியாவுடைய பல தொழில்நுட்பங்கள் பயணப்பட்டு அந்த மிசைல் சிட்டியின் கீழ் அதற்கு கீழே அவங்க பெரிய ஆர்சனல் வெடிகுண்டுகள் பெரும் குடோன்களை வச்சுருக்காங்க. ஆன்டிசிப் மிசைல், அதாவது கடலிலிருந்து தாக்கக்கூடிய, அதாவது பெரிய கப்பல்களை உருத்தெரியாமல் ஆக்கக்கூடிய ஆன்டிசெப்ட் மிசைல்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரும் ஃபேக்டரி ரன் ஆகிட்டே இருக்கு. இது எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை அமெரிக்கா வைத்திருந்தாலும் மேலிருந்து சேட்டிலைட் பிக்சர் மூலம் பெனிட்ரேஷன் செய்தோ படம் எடுத்தோ இதனுள்ள சிக்கல்களை அவர்கள் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ராட்சச தொழில்நுட்பத்தை கெஷம் தீவுகளில் யார் அமைச்சிருக்காங்க? ஈரான் அமைச்சிருக்காங்க. இதை அமெரிக்கா அச்சம் கொள்ள செய்யும். இது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு, ஒரு மர்மம் நிறைந்ததா இருக்கு. ஆனா இதுக்குள்ள எல்லாம் நடக்குது. ஏவுகணை தயாரிப்பு இருக்கிறது, வெடிகுண்டுகள் ஆர்சனல் இருக்கிறது, டெக்னாலஜி வைஸா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ரகசிய கதவு, பல இடத்துல ரகசிய கதவு. இந்த கதவு என்னன்னா, மின்னல் வேகத்தில் திறந்து உடனே முடியும். உள்ள இருந்து ஏவுகணை டக்குன்னு உள்ள இருந்து ஏவுகணை அடிக்கணும்னு வைங்க, கதவு திறந்து வச்சு ஏவணும், அவ்வளோதான் க்ளோஸ் ஆயிடும். கண்டுபிடிக்காக ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். மேல இருந்து பார்த்தா தெரியாது. இப்போ அமெரிக்கா அதனாலதான் தொடர்ந்து இந்த கெஷம் தீவுகளை குண்டு போடுவதால் இதுல ரொம்ப ரிசர்ச்ல சீக்ரெட் ஆயுதங்கள் நிறைய இருக்கு. இந்த கெஷம் தீவுகள், இந்த சீக்ரெட் ஆயுதங்கள் எப்படின்னா, சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஈரான் அமெரிக்க போர் நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல பேச்சுவார்த்தை நீங்க வாங்கன்னு சொல்றாரு ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப்பை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், நம்ப முடியாது. ஆனா மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரான் எந்த சமயத்துல அதுக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி தெரியல. இந்த கேஷியம் தீவுல தீவிரமா தாக்குதாங்களா? ஏதோ அங்கதான் நான் அடிப்பேன், திட்டமிட்டே குறி வச்சு தாக்குற மாதிரி இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன அதுல இருக்கு ஸ்பெஷல்? எண்ணெய் வளம் எதுவும் அதிகமாக? அதாவதுங்க, கர்க்கு தீவு, ஷிர்கு மற்றும் கேஷம் தீவு, இதெல்லாம் ஏராளமான பெர்ஷியன்ல ஒரு தொகையான ஐலண்ட் இருக்கு. சின்ன சின்ன குட்டி தீவு. இல்ல, ஆக்சுவலா அங்க என்ன கிடைக்குது? ஆயில்களை பொறுத்தவரை கர்க்குல தான் உலகத்திலே ரொம்ப அதிகமான ஆயில்கள் வருகிறது. இப்போ ஈரானுடைய டார்கெட் என்னன்னா, சார் அமெரிக்காவுடைய டார்கெட் என்னன்னா, ஈரானுடைய இந்த இராணுவ நிலைகளை முழுமையாக டிஸ்மேண்டில் பண்ணுவது, துண்டு துண்டா உடைச்சி நாசமாக்கிறது. அதற்கு அவர்கள் இப்பொழுது தாக்கக்கூடிய இடத்துல ஷிர்கு, அதே மாதிரி கேஷம் தீவுகள், அது கேஷம் சொல்லலாம், கேஷம் தப்பில்லை. அதே போன்று கர்க்கினுடைய ரிஃபைனரிஸ், ஸ்டோரேஜ் குடோன், இப்படி பல இருக்கு. அதைத்தான் நீங்க சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா பந்தர் அப்பாஸ் அடிப்பான். இப்போ நேற்று சபாகர், இந்தியா சாபகர், அது சபாகர், இந்தியாவுடைய மல்டி பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை அமெரிக்கா அடிச்சுட்டு, இந்தியா பெரிய ஷாக். அதே மாதிரி துறைமுகம் இப்போ பந்தர் அப்பாஸ். இதற்கு காரணத்துல இன்னைக்கு நீங்க கேட்கறது கேஷம் தீவுகள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஏன் அமெரிக்கா இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய தளவாடங்கள் கிட்டத்தட்ட மத்திய கிழக்குல இனி இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு உருவாக்கிட்டாங்க. ஈரான் பஹ்ரைன் அடிச்சாச்சு, ஈரான் குவைத்து முடிச்சிட்டாங்க.
இப்போ அமெரிக்கா வந்து பந்தர் அப்பாஸையும் இந்த கேஷம் தீவுகளையும் அடிக்க போகிறது. எக்ஸ்க்ளூசிவாக கேஷம் தீவுகளில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே கர்க்கிட்ட சொல்லிட்டேன், உலகம் முழுவதும் ஆயில் எண்ணெய் வளமும் எண்ணெய் ஸ்டோரேஜும் இருப்பதுதான் கர்க்கு. ஆனால் கேஷம் வந்து இந்த தீவு வந்து ஒரு பெர்ஷியன் வளைகுடாவுடைய கேட்வேன்னு சொல்லலாம். அதாவது தமிழில் சொன்னால் பாரசீக வளைகுடாவினுடைய ஒரு மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் கேட்வே மட்டுமல்ல, இந்த கெஷம் தீவுகள் பக்கத்தில் தான், அல்லது கெஷிம் தீவுகள் எப்படின்னு சொல்லிடலாம், பக்கத்தில் தான் ஜெர்மூஸ் சரக்சந்தி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இது வந்து மொத்தமாக 1491 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. 1000 கிலோமீட்டருக்கு மேலேன்னா மிகப்பெரிய சதுர கிலோமீட்டர். நீங்கள் இங்கேருந்து கணக்கு பண்ணுங்க, 1400 கணக்கு பண்ணால் மும்பை எல்லாம் தாண்டக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய தீவு. அவ்வளோ பெரிய தீவு. அது 1491 சதுர கிலோமீட்டரு. இது சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டாலும் அதே போல பஹ்ரைனை விட 2 மடங்கு பெருசு. சிங்கப்பூரை விடவும் பஹ்ரைனை விடவும் அது 2 மடங்கு பெருசு இந்த கேஷம் தீவு. இந்த கேஷம் தீவுடைய மொத்த பரப்பளவு மட்டும் 1491 சதுர கிலோமீட்டர். இது பந்தர் அப்பாஸுக்கு பக்கத்திலும் ஹெர்மூஸை ஒட்டியும் இருக்கிறது. இது பெர்ஷியன் வளைகுடாவுடைய கேட்வே ஆஃப் பெர்ஷியன் வளைகுடா. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த கேஷம். சிங்கப்பூரை விடையும் பஹ்ரைனை விட 2 மடங்கு. அப்போ எவ்வளோ பெருசுன்னு சொல்லுங்க. சரிங்க, இங்கே அங்கே எவ்வளோ பேர் வாழ்கிறார்கள், அதான் ரொம்ப முக்கியம். 1.5 lakhs people தான் இருக்காங்க. வெறும் 1.5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் வெளியிருந்த ஆட்கள் உள்ளே வருவது மிகப்பெரிய கண்காணிப்புக்குள்ளும் கைது செய்யப்படக்கூடிய, உச்சபட்சமாக அடையாள கார்டுகள் எதுவும் இல்லாமல் அந்த 1.5 லட்சம் மக்கள் யாருன்னு கேட்டால் கெஷம் தீவுகளில் வாழ்ந்தவங்க ஈரானியர்களுடைய மீன் பிடிப்பாளர்கள், மீனவ மக்கள். அங்கு கிடைக்கக்கூடிய மீன்கள், முத்துக்கள், பவளம் இப்படி ஏதாவது கிடைக்கும்ல, அதை வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த கெஷம் தீவு உங்களுக்கு பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தை விட ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அதை ஒட்னாப்புல இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. பக்கத்தில் எல்லாமே கிட்டத்தில் பக்கத்தில் தான் இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த மக்கள் அனைவருடைய தொழில் என்னவென்றால் மீன்பிடி தொழில் தான். ஆனால் இதுக்குள்ள யாரும் வர முடியாது. சரி, 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, ரைட். இரண்டாவது, அங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது முழுக்க ஐஆர்ஜிசியுடைய கட்டுப்பாடு. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கர்ட்ஸ் அண்ட் காப்ஸ் அண்டர் கண்ட்ரோல். ஃபுல்லாக அதனுடைய ஸ்கேனரி. புதுசாக ஆள் வந்தால் தூக்கிறோம். 1.5 lakhs தான் இருக்கான். 1491 சதுர கிலோமீட்டர்ல ஒரு 1.5 லட்சம் பேர் தான் இருக்கான். இதுல இங்க வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் இருக்கு. என்ன ஏர்போர்ட்னா, இந்த ஏர்போர்ட்டு இங்க இருந்து பஹ்ரைன் மற்றும் துறைமுகம், அதாவது மிகப்பெரியவரான விமான ஏர்போர்ட்டு. இந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் வந்து மிக முக்கியமாக பஹ்மான் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட் இருக்குங்க இங்கே. இந்த ஏர்போர்ட்லேருந்து சர்வதேச அளவிற்காக கனெக்டிவ் இருக்கிறது. அதை விட மிக முக்கியமாக இங்கு இருக்கக்கூடிய காவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்கடல் துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்தது தான் இந்த கேஷம் தீவுகள். இந்த கேஷம் தீவுல 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. பஹ்மான் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஒரு பெரிய ஏர்போர்ட்டு, காவே அப்படிங்கிற ஆழ்கடல் துறைமுகம். இப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க, ஒரு தேசத்திற்கான வளர்ச்சி துறைமுகத்தை கொண்டும் ஏர்போர்ட்டு கொண்டும். அதை அவங்க பக்கா வச்சிருக்காங்க. இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கேஷம் தீவுகள் இப்போ மட்டும் இல்லை, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே பெர்ஷியன் வளைகுடாவில் வரலாற்று பூர்வமாக அதில் முக்கியம் இருக்குது. அதை போய் பார்க்குறாங்க. அதில் யாருக்குன்னா, போர்த்துகீசியர்கள் அங்கே ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, பிரிட்டிஷார் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, டச்சுக்காரர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மிக முக்கியமாக போர்ச்சுகீசியர்கள், டச்சு இவர்கள்லாம் கெட்டப்பட்ட பாரம்பரியம் மிக்க பல கோட்டைகள் சிதிகளம் அடைந்த நிலையில உடைந்து தகர்ந்து இருக்கக்கூடிய அடையாளத்தையும் இந்த கேஷம் தீவுல பார்க்கலாம். வரலாற்றை நாம் படிக்கின்ற போது இது அந்த காலத்திலிருந்து ஒரு போர் சென்டராகவே இருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கா எப்படி அங்க குண்டை போட்டு அழிக்கிறதுக்கு அமெரிக்கா சுத்தி கேஷம் தீவுலே தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு போர் சென்டர், ஒரு பேட்டில் சென்டரா இருக்கு. அதாவது போருக்கான மைய நிலை பகுதியாக இருக்கிறது. இதுல அமெரிக்கா ஏன் இந்த கேஷம் தீவை மட்டும் குண்டு போடுறது அப்படின்னு கேட்டா, இதில் உலகத்திற்கு தெரியாத பல ரகசியங்கள் புதைந்திருக்கிறது. என்ன ரகசியம்? இதை தான் நீங்க கேட்கணும். இதுல என்ன ரகசியம்னா, ஈரான்
இந்த கெஷம் தீவுகள்ல யாராலும் கண்டுபிடிக்க முடியாத பல கிலோமீட்டருக்கு மேலான நிலத்தடி சுரங்கங்களை அமைத்திருக்கிறார்கள். ராணுவத்துக்கு அதுதான் உள்ள யாரும் போக முடியாது. Okay. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போனா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவோம். இப்ப நம்ம இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அணு ஆயுத ஆய்வு நிலையம், உள்ள போக முடியாது. அதனாலதான் அங்க மக்கள் கூட்டமே இல்லை. 1.5 lakhs தான். அவர்களுக்கும் பக்கா ஐடி. அவர்களும் குறிப்பிட்ட இடத்துல தான் நிக்க முடியும், எல்லா இடத்துக்கும் வர முடியாது. மீன் பிடிக்கிறதோட முடிஞ்சு போச்சு, ஊருக்குள்ளலாம் வரக்கூடாது. அப்படிதான் வச்சிருக்காங்க. இதுல ஈரான் ஒரு மிகப்பெரிய நிலத்தடியின் கீழ் ஒரு பெரும் மிசைல் சிட்டி. அந்த மிசைல் சிட்டியை கிரியறதுக்கு 40 வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கு. மலைகளை குடைந்து 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 இதுல பயங்கரமாக சீனா அல்ல வடகொரியாவினுடைய பல தொழில்நுட்பங்கள் பயணப்பட்டு அந்த மிசைல் சிட்டியின் கீழ் அதற்கு கீழே அவங்க பெரிய ஆர்சனல் வெடிகுண்டுகள் பெரும் குடோன்களை வச்சிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, ஆன்டிஷிப் மிசைல், அதாவது கடலிலிருந்து தாக்கக்கூடிய, அதாவது பெரிய கப்பல்களை உருத்தெரியாமல் ஆக்கக்கூடிய ஆன்டிஷிப் மிசைல்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரும் ஃபேக்டரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுல இந்த கெஷம் தீவுகள்ல எப்போ மலைகளுக்கு கீழே. ஆனா இங்க ஒரு சிக்கல் என்ன, இது எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை அமெரிக்கா வைத்திருந்தாலும் மேலிருந்து சேட்டிலைட் பிக்சர் மூலம் பெனிட்ரேஷன் செய்தோ படம் எடுத்தோ இதனுள்ள சிக்கல்களை அவர்கள் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ராட்சச தொழில்நுட்பத்தை கெஷம் தீவுகள்ல யார் அமைச்சிருக்கா? ஈரான் அமைத்திருக்கிறது. சரி, அதை பிடிக்க முடியாது. சேட்டலைட் மேலதானே படம் எடுக்கும், இது மலைக்கு கீழே இருக்கு. அதனால இதுல கண்டுபிடிப்பது அவர்களுக்கு சிக்கும். இப்போ அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி அமெரிக்கா அங்கேயே கொண்டு போட்டு இருக்காங்க? அதான் அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கலாம், இங்க இருந்து அவருடைய நடமாட்டங்கள்லாம் பாக்குறான். ஆனா என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா ஏதோ இருக்கு. ஏன்னா மேல இருந்து படம் எடுக்கும்போது ஆட்கள் வருவது, தளவாடங்கள் போகிறது, பல விஷயங்கள் நுணுக்கமா கண்டுபிடிக்காது. அதாவது 24x7 சேட்டலைட் படம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம உட்கார்ந்து ஸ்டூடியோ கூட மேல இருந்து வரும். இதுல ஆள் நடமாட்டம் சரக்கு போறதெல்லாம் அவங்களால யூகிக்க முடியுது. ஆனா எங்க போகுது எப்படி வருதுன்னு செய்ய முடியல, ஏன்னா துல்லியமான படம் இல்லை. மொத்தத்துல மேல இருந்து பாக்குறாங்க, அவ்வளவுதான். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஏன் இந்த கேஸ்னா, இதுல முதல்ல தற்கொலை படைகள் இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. இந்த தற்கொலை படைகளில் பயணிக்கக்கூடிய தற்கொலை படகுகள், ஒரு ஷார்ட்வே வேகமாக போகக்கூடிய விரைவு சூசைட் போட்ஸ், நேர பெரிய கப்பல்ல மோதி வெடிச்சிடும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, ஏராளமான மிசைல் தொழில்நுட்ப வசதி கொண்ட இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. மூன்றாவதாக, ஆள் இல்லாத விமானங்கள் தயாரிப்பு ஃபேக்டரி. நாலாவது, தற்கொலை ட்ரோன்கள், அதாவது சூசைட், தன்னா ஒரு தடவை போய் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான ஏராளமான தொழில்நுட்பங்கள் மட்டுமில்ல, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், அங்கே ஏராளமான பெண்கள் வரைக்கும் ஆய்வு செய்து தொழிற்சாலைகள், மலைகளுக்கு கீழ் பெரிய அளவுல மிசைல் சிட்டி அமைச்சிருக்காங்கன்னு அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் தகவல் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏராளமான கனரக வாகனங்கள் செல்லுது, பெரிய பெரிய லாரிஸ். இந்த கனரக வாகனங்கள் மொபைல் லாஞ்சர்ஸ் 24x7 மூலம் பெரும் கண்காணிப்பு நடந்துகிட்டே இருக்கு. உள்ளே நான் சொல்றது எல்லாமே அண்டர் கிரவுண்ட் தான். ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நடந்து வரும் பொழுது இத அமெரிக்கா அச்சம் கொள்ள செய்கிறது. இது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு, ஒரு மர்மம் நிறைந்ததா இருக்கு. ஆனா இதுக்குள்ள எல்லாம் நடக்குது. ஏவுகணை தயாரிப்பு இருக்கிறது, வெடிகுண்டுகள் ஆர்சனல் இருக்கிறது, டெக்னாலஜி வைஸா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. வேகமாக செல்லக்கூடிய படகுகள், தற்கொலை ட்ரோன்கள், ஆள் இல்லாத விமானங்கள் எல்லாவற்றையும் வைத்திருப்பதால் மலைகளுக்கு கீழ் குடையப்பட்ட இந்த கேசம் சிலையின் மூலம் இதில் ஒரு ரகசிய கதவு இருக்கும். பல இடத்துல ரகசிய கதவு. இந்த கதவு என்னன்னா, மின்னல் வேகத்தில் திறந்து உடனே மூடிடும். உள்ள இருந்து ஏவுகணை டக்குன்னு உள்ள இருந்து ஏவுகணை அடிக்கணும்னு வைங்க, கதவு திறந்து வச்சு ஏவணும், அவ்வளோதான் க்ளோஸ் ஆயிடும். கண்டுபிடிக்காக ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். மேலே இருந்து பார்த்தா தெரியாது, எங்க என்ன பாதை என்ன ஒன்றும் தெரிய முடியாது. கீழே இறங்க முடியாதுல்ல, கீழே தான் யாரும் வர முடியாது. உளவாளியில வந்தா காலி பண்ணிடுவாங்க. இது என்னமோ அலிபாபா 48 மாதிரி இருக்கு, அந்த காலத்துல எம்ஜிஆர் படம். இல்ல இப்போ இவ்வளவு ஆயுதங்கள் எதுக்கு ஈரான் வச்சுக்கிறீங்க? யாரும் என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க அணு ஆயுதம் வச்சிருந்தா உங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி வெளியில பேசினாலும், இப்ப கீழே நீங்க சொல்ல பார்த்தா பயங்கரமா வச்சிருக்காங்க. இது எதுக்கு? அந்த உள்நாட்டு பாதுகாப்பு இல்ல. அவருக்கு அமெரிக்கா என்னைக்காவது என்ன தாக்குவான்னு 40 வருஷமா செஞ்சிருக்கான். அவன் சொல்றானே, இன்னைக்கு அமெரிக்காவால ஒன்றும் செய்ய முடியாத காரணம் என்ன?
இந்த ஏவுகணைகள் தான். அதில் அவங்க பயன்படுத்தக்கூடிய மிசைல் டெக்னாலஜிஸில் பல விஷயம் இருக்குது. மேனுவரபிள் இருக்குது, அப்புறமா வந்து உங்களுக்கு நிறைய, அதாவது 5வது ஜெனரேஷன் ஏவுகணைகள் இருக்குது. இப்போ அமெரிக்கா அதனால தான் தொடர்ந்து இந்த கெஷம் தீவுகளை குண்டு போடுவதால் இதில் ரொம்ப ரிசர்ச்சில் சீக்ரெட் ஆயுதளங்கள் நிறைய இருக்குது இந்த கெஷம் தீவுகளில். இந்த சீக்ரெட் ஆயுதளங்கள் எப்படின்னா, இது முழுக்க இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ் IRGS முழு கட்டுப்பாட்டில் தான் இந்த தீவு உள்ளதால் எந்த பொதுமக்களும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள அனுமதி இல்லை. ஏன்னா அந்த மொசாத்தோட உளவு வந்துடும். ஆமா வந்துருவான்ல. இப்போ அந்த கேசியம் தீவுலே உங்களுக்கு இருக்கிற பாப்புலேஷன் 1.5 lakhs தான். அதனுடைய பரப்பளவு பஹ்ரைனை விடையும் சிங்கப்பூரை விட 2 மடங்கு. 1400 சதுர கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடியதில் வெளி மக்கள் யாரும் வர முடியாது. பஹ்மான் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டும் காவே அப்படிங்கிற ஒரு ஆழ்கடல் துறைமுகமும் இருக்குது. ஷிப்பிங்கில் உள்ள அவன் அந்த அளவுக்கு டெக்னாலஜி பைஸா வளர்ந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்க்கு தீவினுடைய ஈரானுடைய கர்க்கு தீவு உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். கர்க்கு தீவுல இருந்தா சீனாவுக்கு ஏராளமான சரக்குகள் போயிட்டே இருக்கு. உலக அளவுல உற்பத்தி மையம் அது. அதை ஏன் அமெரிக்கா அடிக்க நினைக்கிறான்னா, அது அடிச்சா உலகத்தினுடைய சப்ளை செயின்ஸ் கொலாப்ஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லை, அமெரிக்கா பலமுறை முயற்சி செய்து கடைசியாக கர்க்கு உள்ளே இறங்கி விட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் அந்த முயற்சியும் தோல்ந்தாயிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த கர்க்கு தீவும் ஹெர்முஸ் ஜலசந்தி இந்த 2 ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுவது. இந்த 2 தீவு தான் அமெரிக்காவினுடைய கழுகு பார்வையில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒன்று கர்க்கு, இன்னொன்று ஹெர்முஸ் ஜலசந்தி. இப்போ அதை விட முக்கியமானது கேஷம். ஹெர்முஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் வழித்தடம், கர்க்கில் வந்து ரிஃபைனரிஸ், பெட்ரோல் வகைகள். கேஷம் தீவுல முழு ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், ஏவுகணைகள், மிசைல் சிட்டிகள். இப்படி எல்லா நிலைகளும் ஈரானுடைய வலிமையை கண்டு அமெரிக்கா இந்த தீவுகளை ஏராளமாக மனையை குடைந்து என்னென்று அடையாளப்படுத்த முடியாத ஆயுதங்கள் ஈரான் தெரிவித்து வைத்திருக்கும் நிலையில்தான் அமெரிக்கா இந்த கேஷம் தீவுகளை உருக்குலைக்க வேண்டும் என்று போடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள்ட்ட இருக்கிறது GBU-57 பங்கர் பஸ்டர். இதை போடக்கூடிய ஆயுதம் அமெரிக்காவிட்ட என்ன இருக்குன்னா, அதாவது அமெரிக்காவில் B2 பாம்பர்ஸ்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று B-52ன்னு ஒன்று இருக்கு. B2 பாம்பர்ஸ் இந்த வேகத்துல அது வவ்வால் மாதிரி இருக்கும். இட்ஸ் லுக்ஸ் லைக் அப்பியரன்ஸ் வாவல் மீன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் வாவல், அதே மாதிரி கரெக்டா சொல்றீங்க, வாவல் மீன் மாதிரி இருக்கும். அது வந்து தூக்கிட்டு போற கேரி பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணையுடைய வெயிட் 14,000 கிலோ, அதாவது நியர் அபவுட் 14 டன். ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. இப்போ 14 டன்னுன்னா 14,000 கிலோ. இந்த 14,000 கிலோ கொண்டு போடுறது 2 தான். ஒன்று வந்து B2, அது வந்து சாதாரணம் வவ்வால். 2வது B-52, அதுவும் வவ்வால் தான். அதை கொண்டு போகிற சக்தியில் GBU-57, அந்த குண்டு பேர் GBU-57. அதை வச்சு போட்டாலும் அது 200 மீட்டர் மட்டும்தான் வரும். அது கீழே போக முடியாது. இவன் கீழே இருக்கிற 500 மேலே இருக்கும். ஏற்கனவே மலை 1000 அடி இருக்கும், அதுக்கு கீழே கிடக்கான். மலைக்கு மேலே இல்லை, மலைக்கு மேலே உள்ள அப்படியே குடஞ்சி உள்ள இருக்கான். இவன் போகிற குண்டு இவ்வளோதான் வந்து நிற்கிது, அவன் கீழே கிடக்கான். ஒன்றும் பண்ணாது. அதையும் வைப்ரேட் பண்ணி வச்சிருக்கான் பக்காவா. மலையில இருக்கிற மாதிரி செடி கொடிகளோடு உள்ள கதவுகள். அந்த காலத்துல எம்ஜிஆர் படம் அண்டாக்கா கசம் அபூகா ஹுக்கும் திறந்து விட்டு சீசேமா, ஏ கதவே திறந்துரு, துறக்காது. அப்படிப்பட்ட பயங்கரமா உள்ள மாப்பிள்ளை மாதிரி உட்கார்ந்து அவன் அமெரிக்காவை நெக்கி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அமெரிக்கா வந்து இந்த தீவுகளை அழித்து விட்ட நிலையில் அமெரிக்கா தற்போது களச்சூழல் அமைந்திருப்பது தான் யாரும் சொல்லாத சேனல் 5க்கு நான் கேஷம் தீவை பற்றி சொல்லியிருக்கேன். பஹ்மான் ஏர்போர்ட், காவே ஆழ்கடல் துறைமுகம், மலைகளை குறைந்திருக்கிற ஏவுகணை சிட்டி, மிசைல் சிட்டி, 24x7 மொபைல் மூலமாக கண்டுபிடிப்பு, இவ்வளோ பெரிய பயங்கர இதில் அமெரிக்காவின் இறுதி குறி இதாகத்தான் இருக்குது. இதை வந்து நம்ம பிரத்யோகமாக கேஷம் தீவு என்றால் என்ன, கேஷம் தீவினுடைய மர்மங்கள் என்ன, கேஷம் தீவு எந்த அளவிற்கு பெர்ஷியன் வளைகுடாவினுடைய கேட்வேயாக இருக்கிறது. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரித்தானியர்களின் ஆட்சியிலிருந்து இன்றும் அந்த அடையாளம் சிதிகிலமடையாமல் இருக்கிறது. இது முழுக்க IRGSின் கண்ட்ரோலில் இருக்கு. வெளியாட்கள் போனால் தலையை வெட்டி போடுவான், யாரும் போக முடியாது. அந்த 1.5 லட்சம் பேரும் அந்த மக்கள் அவன் என்ன பண்ணுறான், மீன் பிடிகளை தவிர எதுவுமே கிடையாது.
முழுக்க கண்காணிப்புள்ள இடம் தான். அமெரிக்கா இதை காலி செய்வதற்கு என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கல. இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ மொத்தத்தில் இந்த போர் நீ முடிவுக்கு வருமா இல்லை வரவே வராதா? எப்போனாலும் தாக்குவாங்க, இது இப்படியே தான் போகுங்கிற மாதிரி போகுமா? நிச்சயமாக இதை பற்றி நம்ம, ஏன்னா அவர் பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் இப்போ நாங்கள் வரோம், அதாவது குண்டை போட்டு அவர் அப்படி தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ கடைசியாக அடிச்ச அடி 2 பேரும் அடி. ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, வி ஆர் வெரி க்ளோஸுங்கிற மனுஷன். அவர் என்ன பேசுறாரு, புத்தியா பேசுறாரா புத்தி இல்லாமல் பேசுறாரா, ஒன்றுமே வி கான்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. நம்மளால அதை வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல, டெட்டர்மைன் பண்ண முடியல. ஆகவே போர் இப்பறைக்கு நிற்கிற மாதிரி தெரியல. இதான் அந்த இப்போ நம்ம இன்னைக்கு போரை பற்றியே பேசல, இன்னைக்கு கெஷம் தீவுகளை மட்டும்தான் பேசுவோம். நிச்சயமா சார், தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.